நினைவுபடுத்து. இப்ப அந்த ரெசல்யூஷன் வரும்போது திமுக எல்லாம் வெளில போயிட்டாங்களே, ஏன்னா காங்கிரஸ் சப்போர்ட்டா இல்லையே. பேசாதீங்க பேசாதீங்க. ஏன்னா வந்து சரத்பவாருடைய எதிர்காலம் வந்து என்னை பொறுத்து மட்டும் அவர் வந்து கவுண்டரி கை வச்சு பாருங்க. பிராமணனோட என்ன சொல்லிட்டு போலாம், வாயின் மூணு போயிடுவாங்க. சைக்கோபாத் சொன்னாங்க, பைத்தியக்காரன் சொன்னாங்க, அதனால அனுபவிக்கிறாங்க. ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் the top political analyst from India, the one and only மிஸ்டர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? மோடி அண்ட் அமித்ஷா வந்து மோகன் பகவத்தை வந்து மீட் பண்றாங்க சார். நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நீங்க மோகன் பகவத்தை மீட் பண்றதுக்கு என்ன அவசியம் இருக்கிறது? ஆர்எஸ்எஸ் வந்து தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு தான் போய்கிட்டே இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் தான் பேரண்ட் பாடி. நீங்க சொல்லுங்க, அது என்ன பாலிடிக்ஸ் அங்க? ஆர்எஸ்எஸும் பாஜகவும் நகவும் சமயம் சதையும் மாதிரி. ஓகே, அதை தவிர அடுத்த பாஜக தலைவரை பற்றி பேச இருக்கிறார்கள். இரண்டாவதாக மகாராஷ்டிராவில் மீண்டும் பாஜகவை வரவேற்பதற்கு, ஏன்னா மகாராஷ்டிரா தான் ஆர்எஸ்எஸ் ஹெட் குவார்டர்ஸ் இருக்குது. நாக்பூர்ல சரத்பவார் அடிச்சு விட்டார். அதனால அவங்க என்ன பார்த்தாங்க, சரி மகாராஷ்டிரா இந்த ஹிந்துத்துவனுடைய பிளாங்க் ஓடுமா ஓடாதான் தெரியலன்னு பார்த்தாரு. கடைசியில ஆர்எஸ்எஸ் அதை புரிஞ்சுட்டாங்க. சரி, ஓகே. வட இந்தியாவிலும் சரி, குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் ஆர்எஸ்எஸ் பணி புரிவாதனால்தான், பணி புரியாமல் பின்னணி திரண்டதான் யோகி ஆதித்யநாத்துக்கு மாபெரும் தோல்வி கிடைத்தது. சரி, யோகி ஆதித்யநாத் பார்த்துட்டாரு இவர் நம்ம மோகன் பாகவத்தை. இதை பார்க்கும் பொழுது இப்போது BL சந்தோஷ் இருக்காரு பாருங்க, இந்த இடத்துல வேற யாரையாவது ஆர்கனைசிங் செக்ரட்டரியா கொண்டு வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய ஒரு தலைவர் தான் பாஜகவுடைய அமைப்பு செயலராக போடுவது வழக்கமாக இருக்கிறது. இந்த பாஜக யார் போட போறான்னு டிசைட் பண்ணுவாங்க. இப்போ அதுதான் இன்னைக்கு நாட்டு மீட்டிங்ல எல்லாம் முடிஞ்சிடும். இதுக்கெல்லாம் எப்படி சில மன கோளாறுகள், மன சங்கடங்கள், மன கசப்புகள் எல்லாம் சரியாயிடும் இன்னைக்கு சாயங்காலம். நோ ப்ராப்ளம் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க. பட் ஏதாவது இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் வெளியே வரும் அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா சார்? ஏன்னா வந்து தேர் இஸ் ஆல்வேஸ் இப்போ வந்து ஃபிரிக்ஷன் இருந்துகிட்டே இருக்கே சார், பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும். எப்படி இருக்கு சார்? அதுல ஃபிரிக்ஷன் இல்லாட்டா என்ன? எங்க வாஜ்பாய் இருந்தபோது ஃபிரிக்ஷன் இருந்தது சார். ஃபிரிக்ஷன் இருக்குதான் இருக்கும். வாஜ்பாய் என்ன சொல்றது, ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இல்லையா? இவரு வந்து டைனமிக் லீடரா இருக்கிறாரு மோடி. சோ டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா சார்? அவர் எதுவா இருந்தாலும் சால்வ் பண்ணி அப்படியே போயிடுவாரு, ஃப்ளூயிட் மாதிரி போயிடுவாரு. பட் இருந்தாலும் மோடி வந்து எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு இவரு வந்து நட்டா வந்து சொல்லும் போது அதை ஒரு தடுக்கவே இல்லையே சார். மோடி வந்து இல்ல ஆர்எஸ்எஸ் வேணும் அப்படின்னு அவருக்கு சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு யூபி கிடைச்சிருக்கும், மகாராஷ்டிரா கிடைச்சிருக்கும். அப்படி கிடைச்சிருந்தா இன்னைக்கு நிச்சயமா வந்து பிஜேபி தனி மெஜாரிட்டி வந்திருக்குமே சார். அதை மிஸ் பண்ணிட்டாங்க இல்லையா? அதை மிஸ் பண்ணதுடைய காரணம், காங்கிரஸ் வேண்டும் என்றே சட்டத்தின் மீது சாட்சி சொல்லி ரிசர்வேஷன் கொண்டு வந்துருவாங்க, கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்ணுவாங்க எல்லாம் சொல்லி பயமுறுத்தி விட்டாரு. அது பாஜக தோல்வி விட்டது வட இந்தியாவில். ஆர்எஸ்எஸ் காரணம் அல்லவே இல்லை. ரெண்டாவது, நரேந்திர மோடி அவர்கள் ராகுல் காந்தி மீது இந்த he turned the table against ராகுல் காந்தி. ஓகே, அந்த கான்ஸ்டிடியூஷன் புக்கை காமிச்சுட்டே இருந்தார் நம்ம ராகுல் காந்தி. இன்னைக்கு வச்சா பாருங்க, ஒரு டக்குன்னு வாயில பக்கோடா வடை வச்ச மாதிரி அவங்க வச்சுட்டாரு டக்குன்னு. அவர் சொல்லிட்டாரு, ராஷ்டிரபதியினுடைய குடியரசுத் தலைவருடைய பேச்சில் இந்த எமர்ஜென்சி வந்துடுச்சு, கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்ணதுதான். எப்படி எமர்ஜென்சியினுடைய 80வது வருடம் நாங்க முடிக்கிறோம் இப்போ, அதெல்லாம் சொல்லி ஸ்பீக்கர் லோக்சபா ஒரு ரெசல்யூஷனே போட்டாரு. சார் எப்படி சார் அது வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து டார்க் டேஸ் ஆஃப் எமர்ஜென்சி அப்படின்னு கொண்டு வந்து பிளேட்டே மாத்தி விட்டாங்க இல்லையா சார்? இப்படி காமிக்கலாம், இப்படி காமிக்கலாம், இவருக்கு பேசக்கூடாதா? டிட் ஃபார் டேட் தானுங்க அது. நீங்க நரேந்திர மோடி லேசா இடம் போடாதீங்க சார். இனிமேல் போக போக நிறைய சர்ப்ரைஸ் இருக்கும், பார்த்துட்டே இருங்க. ராகுல் காந்தி சொல்லக்கூடிய அபத்தமான சொற்கள், ராகுல் காந்தி நேத்தி பாருங்க டி ஷர்ட் இல்லாத ஜிப்பால வந்திருக்கு, அதே பெரிய சேஞ்ச்.
ஓகே. போட்டுட்டு இன்னும் ஆங்கிரி யங் மேன் ஏன்னா ஜார்ஜ் சோரஸ் சொல்லியிருக்காரு போல இருக்கு ஃபாரின்ல இருந்து சொல்லி. இப்ப பாருங்க அவர் கூடவே இந்த சாம் பெட்ரோடா வேற எடுத்துன்னுட்டாங்க. இனிமேல் அது ஒரு கூட்டு இருக்குதாங்க, அங்க காங்கிரஸ்ல பெரிய கூட்டு இருக்கு சார். பட் இருந்தாலும் வந்து டார்க் டேஸ் ஆஃப் எமர்ஜென்சி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் பார்லிமெண்ட்லயே அது மாதிரி பண்றது சரிதானா? நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன ஒண்ணுங்க, என்டிஏல இருக்கக்கூடிய கூட்டமைப்பில் இருக்க அனைவரும் அது காங்கிரஸ் தாக்கத்தில் வந்தவர்கள் தான். இப்பொழுது இருக்கக்கூடிய அனைத்து மந்திரிகளும் ஜெயிலில் இருந்தார்கள். ஓகே. நினைவுபடுத்து. இப்ப அந்த ரெசல்யூஷன் வரும்போது திமுக எல்லாம் வெளில போயிட்டாங்களே, ஏன்னா காங்கிரஸ் சப்போர்ட்டா இல்லையே, கூட்டணிய. ஆமா. அத வந்து ஆமா இண்டி கூட்டணி சார். இந்த இண்டி கூட்டணின்னு வரும்போது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி வருது சார். சரத்பவார் இப்ப என்ன சார் பண்ண போறாரு? அவர் மகாராஷ்டிரால வந்து பெரிய போர்ஸாவும் வர முடியாது. ஐஎன்டிஏ கூட்டணியிலயும் அவர் வந்து பெருசா ஒரு பெரிய ஒரு சேஞ்சும் கொண்டு வர முடியாது. நேற்றுக்கு சுப்ரியா சூலே பேசும்போதும் பிஜேபிய தாக்காம பேசி இருக்கிறாங்க. சரத்பவாரோட பாலிடிக்ஸ் இப்ப எப்படி சார் இருக்க போகுது? ஏன்னா அஜித் பவாரும் வந்து தான் வந்து ஒரு பெரிய லீடர் காட்டணும்னு ஒரு ரொம்ப துடிப்போட இருக்கிறாங்க. காலத்தில் சரத்பவாருடைய அரசியல் என்பது நூதனமாக இருக்கும். 83 வயதானாலும் மகாராஷ்டிரா அரசியலில் சரத்பவார் செய்யக்கூடிய நூதன அரசியல் என்ன என்று கேட்டால், பாஜகவை நெருங்க விடக்கூடாது. அதே சமயத்தில் ராகுல் காந்தி பிடிக்காது அவருக்கு, பிடிக்காது. சோ அதனால தான் அவங்க எல்லாம் ஒரு உள்ள வச்சுட்டே இருக்காங்க. எந்த மாதிரி போய் முடியுமோ தெரியாது. ஓவரால் பாத்தீங்கன்னா சரத்பவாருடைய எதிர்காலம் வந்து என்னை பொறுத்த மட்டும் அவர் வந்து நமச்சிவாய சிவரே போற்றின்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியது தானே, சாமியை கும்பிட்டு இருக்க வேண்டியது தானே தவிர அரசியல் இனிமேல் அவர்களை எடுபடாது. இனிமேல் வந்து அவர் வந்து ஒரு டால் லீடர், பட் இருந்தாலும் வந்து நாட் அ ஃபார்மிடபிள் லீடர் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம் சார். ஒரு 75-80 வயசு மேல இப்ப யார் போனாலும் சரிங்க, டிஆர் பாலுவா இருக்கட்டும், ப சிதம்பரமா இருக்கட்டும், சரத்பவாரா இருக்கட்டும், மல்லிகார்ஜுன் கர்கேயா இருக்கட்டும், ஏகே அந்தனியா இருக்கட்டும், குலாம் நபி ஆசாதா இருக்கட்டும், எல்லாருக்கும் அரசியல் முடிந்தது. அரசியலில் வந்ததனால் 3வது முறையாக இதெல்லாம் போயிடுச்சு, எல்லாம் அடிச்சு போயிடுச்சு. கர்நாடகா இஷ்யூ என்ன சார்? இப்ப நீங்க பேசாதீங்க. கர்நாடகா ஏன்னா வந்து 5 டெப்டி பிரைம் மினிஸ்டர் கேட்கறாங்க, சீஃப் மினிஸ்டர் கேட்கறாங்க. இப்ப ராகுல் காந்தி என்ன வச்சு போறாரு? அவர் வாயில பஜ்ஜி வச்சு பாரா இல்ல வடை வச்சு பாரா? எல்லாத்த தவிர பாலிடிக்ஸ் வந்து மல்லிகார்ஜுன் கார்கே தூண்டி விடுறாரு. தன் பையன் மூலமா அந்த டிகே சிவகுமார் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு பாக்குறாங்க. நீங்க வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய 2 பிரதான ஜாதிகள், ஒக்கலிகா, லிங்காயத். கற்பழிப்பு கேஸ் போட்டு அவங்க சும்மா இருப்பாங்களா? நாடாரின் தேவரையும் கவுண்டரையும் கை வச்சு பாருங்க. பிராமணனோட என்ன சொல்லிட்டு போலாம், வாயில 3 போயிடுவாங்க. 2% அது இப்ப அதுவும் 1.5% ஆயிடுச்சு. ஆனா தேவை நாடார் மேல கை வச்சு பாருங்க. கள்ளக்குறிச்சியில பயப்படுறாரு மு.க. ஸ்டாலின். அது மாதிரி கர்நாடகால தேவகுமாருக்கு ஜெயில போட்டது அவருடைய மகன் பேரனை. ஒரு நம்ம எடியூரப்பாவை வந்து அவர் மேல் பாஸ்கோ கேஸ் கற்பழித்தான். என்னங்க அது? அவருக்கு 80 இயர்ஸ் ஆச்சு சார். அவரை போயிட்டு இப்படி கஷ்டப்படுத்துறது வந்து எந்த வகையில நியாயம் தெரியல. உண்மையாவே இருக்கிறார். அதெல்லாம் சோனியா காந்தி, ராகுல் காந்தி மூலமா போற ஒரு செய்தி தானே தவிர அதுக்கு தான் அனுமதிக்கிறாங்க. காங்கிரஸ் அங்க உடஞ்சி போச்சு. ஏன்னா 25 சீட்ல அவங்க வந்து பிஜேபி நல்லா வெயிட் பண்ணி வின் பண்ணி வந்துருச்சே. அந்த காரணம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. காங்கிரஸ் கவுந்துருங்க அங்க. சார் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி சார் பாக்குறீங்க? அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து என்ன அவருக்கு ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா? என்ன நடக்குது? ஒரு கேஸ் ஜாமீன் கிடைச்சிட்டா இன்னொரு கேஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே, அதுக்கு தனியா போகணுமே. ஆமா. இது அவர் பிரைம் மினிஸ்டர் சைக்கோபாத்னு சொன்னாருங்க, பைத்தியக்காரன்னு சொன்னாருங்க. அதனால அனுமதிக்கிறாங்க. காங்கிரஸ் ஏன் ஒழிந்தது தமிழ்நாட்டில்? திராவிட முன்னேற்ற கழகம் ஒழிய போகிறது தமிழ்நாட்டில் ஏன்? காங்கிரஸ் வந்து 3 தப்பு பண்ணாங்க. அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் 2 தப்பு பண்ணாங்க. காங்கிரஸ் பண்ண தப்பு அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்து ஆரம்பிக்கிறார். அரவிந்த் கெஜ்ரிவால் முதல்ல சொன்னது நரேந்திர மோடி சைக்கோபாத்னு சொன்னார். இன்னிலேருந்து அவர் சனியம் பிடிச்சது. இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் சொல்லிட்டு
எல்லாம் ஊழல்லாம் பெற மாட்டோம், நான் சின்ன கார்ல போவேன், எனக்கு பாதுகாப்பு வேண்டாம்னு சொல்லிட்டு ஷீஷ் மகால் ஒரு பெரிய 150 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிட்டு இருக்காரு. 6 பெட்ரூம், டாய்லெட் எல்லாம் கூட பெரிய ஸ்கிரீன் போட்டு 1.5 கோடி ரூபாய் ஸ்கிரீனுங்க. நம்ம 1.5 கோடி ரூபாயில ஒரு வீடு வாங்கிடலாம் கணேஷ். சார் 1.5 கோடி ரூபாயில 2 வீடு 3 வீடு கூட வாங்கிடலாம் சார். 150 கோடி செலவிச்சிருக்காரு. அதே மாதிரி ஜெகன் ரெட்டி வீடு கட்டிட்டு இருக்காரு, கண்ணாடி மாளிகை. அது ஒண்ணு விட்டு சைக்கோபேத் சொன்னதுனாலதான் ரகுரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கஷ்டகாலம் ஆரம்பிச்சு. அதே மாதிரி காங்கிரஸ் செய்த 3 தவறுகள், 3 முறை அவர்கள் 2014 தோல்வி, 2019 தோல்வி, 2024 தோல்வி. இது தோல்வி கண்டதுக்கு காரணம் ஏன்னா முக்கிய பாக்குறாங்க, பிரைம் மினிஸ்டர் ஆக முடியல. அதற்கு காரணம் 2009 2 தமிழர்களை கொன்றார்களே, அதனுடைய பாவம் சாபம் தான் வரவில்லை. அதே மாதிரி 2014 ஆந்திரா தெலுங்கானா என்று ஒரு மொழி பேசக்கூடிய மாநிலத்தை பிரித்தார்களே, இது அயோக்கியத்தனம். அது பண்ணது முழுக்க சிதம்பரமும் ஜெயராம் ரமேஷ் சோனியா காந்தி 2 பேர் தான். அதான் ரோசி என்கிட்ட சொன்னாரு, இவங்களாம் உருப்பிடுவாங்க, செத்து போடுவாங்கன்னு சொன்னார் என்கிட்ட. அவரு மூன்றாவதாக சீக்கியர்களை கொலை செய்தது. சோ இந்த சீக்கியர்கள், தமிழர்கள், தெலுங்குகள் இவன் 3 பேர் பண்ணதுனால தாங்க காங்கிரஸ் தலை எடுக்காது போச்சு. 10 பேருடைய சாபாத்ம காலில் இருக்குது. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய எதிர்காலம் இருளாகத்தான் இருக்கும். 2025 தேர்தல் நடக்க இருக்கிறது டெல்லி அசம்பிளிக்கு. அது மட்டும் அவள் வெளில விட மாட்டாங்க. 1 வருஷம் பிடிச்சி ஏங்க செந்தில் பாலாஜி உள்ள வச்சிருக்காரு, 1.5 வருஷம் ஆயிடுச்சு. ஆமா, அதே மாதிரி சிசோடியாவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா 2023 பிப்ரவரியில உள்ள போனவர் இன்னும் வெளியே வரலையே சார். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு. அப்ப 2025 வரைக்கும் அவர் வந்து உள்ளதான் இருப்பாரு, வெளியும் வர முடியாது. அப்ப எலெக்ஷன் என்ன சார் ஆகும்? ஏற்கனவே வந்து இந்த வாட்டி 7-0 அடிச்சுட்டு போயிட்டாங்க. பாஜக டெல்லியில் வெற்றி பெறுவது ஏன்னா 7-0 இருந்தா கூடங்க. இன்னொன்னு சொல்றேன், 70 சட்டமன்ற தேர்தலில் 67 சட்டமன்ற தேர்தலில் பாஜக முன்னிலையில் இருக்கிறது. எப்படி தமிழகத்தில் 75 இடத்தில் பாஜக முன்னிலையில் இருக்கிறதோ சட்டமன்ற தேர்தல் வைத்தால் குறைந்தது சீட்டு அடிச்சிருவாங்க பாஜக. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி பாஜகவின் தலைமையிலா அல்லது கூடுதலா இருக்குமா தெரியாது. அதே மாதிரி வட இந்தியாவில் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய எதிர்காலம் என்பது இருள்மயமாகத்தான் இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து கணேஷ். அவரு நெக்ஸ்ட் சிஎம்மா வர முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம அடிச்சு சொல்லலாம் இல்லையா? அவரோட அரசியல் வாழ்க்கை வந்து கதம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியதா இருக்கா சார்? கதம் ஹோகியா, ஃபினிஷ்ட். ஓகே சார், ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சார். அதுவரை நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். செம்போல் வாழ்க, செங்கோல் வாழ்க. நிச்சயமா சார், நிச்சயமா. தேங்க்யூ ஸோ மச். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.